அல்ஹம்துலில்லாஹி வகஃபா அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா அம்மா பாத் قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كتب الله لا أغلبن أنا ورسلي إن الله قوي عزيز صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. என்னுடைய கண்ணியத்திற்கும் மிக பெரும் மரியாதைக்கும் உரிய இந்த விழாவின் தலைவர் ஹஜ்ரத் கிப்லா என்னுடைய உஸ்தாத் பெருந்தகை அவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான உம்மத்தை இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள். இந்த உலகத்திலே அவர்கள் 23 ஆண்டு காலம் தான், வெறும் 23 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே அவர்கள் தீனுல் இஸ்லாமை, ஈமானை, இஸ்லாமிய வழியை அவர்கள் போதித்தார்கள். 200 ஆண்டு அல்ல, 300 ஆண்டு அல்ல, 500 ஆண்டு அல்ல, 1000 ஆண்டுகள் அல்ல, வெறும் 23 ஆண்டுகள். அதிலும் மக்காவில் இருந்த 13 ஆண்டுகளில் மக்களை ஒன்று சேர்க்கவே பயந்து கொண்டிருந்தார்கள். மக்கள் ஒன்று சேரவில்லை. தார அர்க்கமிலே ஒளிந்து ஈமானுடைய வேலை செய்ய வேண்டியது இருந்தது. எல்லாம் செய்தார்கள். அதற்கு பிறகு மதீனாவுக்கு சென்றார்கள். சுலைஹ் ஹுதைபியா ஹிஜ்ரி 6 ஏற்படுகிறது. அதற்கு பிறகு 4 வருடத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவு மறைவில்லை, அவர்களுடைய பேச்சிலே ஒளிவு மறைவில்லை, அவர்களுடைய எந்த காரியத்திலும் ஒளிவு மறைவில்லை. அரசர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் பகிரங்கமாக, நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள், உலகத்திலே நிம்மதியாக வாழ வேண்டுமானால், மரணத்துக்கு பிறகு நிம்மதியாக வாழ வேண்டுமானால் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சுலைஹ் ஹுதைபியா உடன்படிக்கை செய்தார்கள். அதற்கு பிறகு இஸ்லாமிய அரசர்களுக்கு இஸ்லாமிய கடிதத்தை அரசர்களுக்கு எழுதினார்கள். இதுவெல்லாம் செய்து ஒரு ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கினார்கள். ஒரு ஒட்டுமொத்தமான சமுதாயத்தை இந்த உலகத்தில் உருவாக்கினார்கள். அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே இஸ்லாமிய கலீஃபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அலி முர்ததா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற 4 பிரபலமான கலீஃபாக்கள் சொல்லுகிறோமோ, அவர்கள் 10 ஆண்டு காலம் நேர்மையான, நீதியான இந்த உலகத்திலே இன்று வரை யாரும் அதிலே அப்பழுக்கு கண்டுபிடித்தவர்கள் கூட கிடையாது, அதிலே தூசி துரு கண்டுபிடித்தவர்கள் கிடையாது, அதிலே மாசுமறு கண்டுபிடித்தவர்கள் கிடையாது. ஒரு தூய்மையான ஆட்சியை இன்றும் உலகத்திற்கு நாம் சவால் விட்டு சொல்லலாம். முஸ்லிம்களாகி நாம் சவால் விட்டு சொல்லலாம். அந்த 4 பேர் செய்த ஆட்சி இன்றைக்கும் எல்லா ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரி, எல்லா அதிகாரிகளுக்கு முன்மாதிரி, எல்லா பெரியவர்களுக்கு முன்மாதிரி. எங்கெல்லாம் யாரெல்லாம் ஆட்சி நடத்த விரும்புகிறார்களோ பாருங்கள், ஹஜ்ரத் உமரை பாருங்கள், ஹஜ்ரத் அபூபக்கரை பாருங்கள், தாராளமாக காட்டலாம். ஆனால் அதோடு மட்டும் நின்று விடவில்லை. அதற்கு பிறகு இஸ்லாமிய ஆட்சி தொடர்ந்து இருந்தது. எதுவரை? ஏறக்குறைய 1922 வரை 100 கலீஃபாக்கள் இருந்திருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, 100 கலீஃபாக்கள் இருந்திருக்கிறார்கள். 4 குலஃபாய் ராஷிதீன்களுக்கு பிறகு 10 வருட ஆட்சி காலத்துக்கு பிறகு பனு உமையாவினுடைய ஆட்சி 91 வருஷம் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறது. பனு உமையாவினுடைய ஆட்சி 91 வருஷம் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு பனு அப்பாசியாவினுடைய ஆட்சி 686 வருஷம் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு உஸ்மானியாவுடைய சல்தனத் அவர்களுடைய ஆட்சி 680 வருஷம் இருந்திருக்கிறது. கடைசி ஆட்சி, கடைசி கலீஃபா அப்துல் மஜீத் துருக்கியில் தான் இருந்தார். கிலாபத் அதுவரை இருந்தது என்று முஸ்தபா கமால் அங்கே வந்தாரோ, துருக்கிக்கு ஆட்சியாளராக வந்தாரோ, அப்பொழுது இந்த கிலாபத்தை ஒழித்தார். அதற்கு காரணமே பிரிட்டிஷுடைய சூழ்ச்சிதான், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துடைய சூழ்ச்சிதான், பிரான்சுடைய சூழ்ச்சிதான். இவர்கள் எல்லாம் சேர்ந்து துருக்கியை, வளமாக இருந்த நாட்டை, ஐரோப்பா கண்டத்திலே ஒரு பெரிய பகுதியை கொண்டிருந்த நாட்டை எப்படியாவது அந்த இஸ்தம்பூலையும் அங்கிருந்த பல பெரிய பெரிய நகரங்களை தங்களுடைய கைவசத்தில் ஆக்கிக் கொள்வதற்காக அவர்கள் முஸ்தபா கமால் பாஷாவுக்கு மிக பெரும் உதவி செய்வதாக அளித்த வாக்கின் காரணத்தினால்தான் அந்த துருக்கி கமால் பாஷா ஹிலாஃபத்தை ஒழித்தார். அங்கே ஹிலாஃபத் ஒழிந்தது. 100வது கலீஃபா அப்துல் மஜீதுடனே ஹிலாஃபத் ஒழிந்தது, ஒழிந்தது. ஆனால் ஹிலாஃபத் இயக்கம் இந்தியாவிலே ஆரம்பித்தது.
கிலாபத் இருக்க வேண்டும் என்ற இயக்கம் இந்தியாவில் ஆரம்பித்தது. இந்தியாவிலிருந்து ஒரு குழு துருக்கிக்கு சென்றது. இங்கே கிலாபத் இருக்க வேண்டும் என்றது முஸ்தபா கமால் இடத்திலே வேண்டியது. ஆனால் முஸ்தபா கமால் இல்லை, ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் என்றே விரும்பினார். அவர் குடியரசாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினார். இஸ்லாமிய ஆட்சியை வேண்டாம் என்று விரும்பினார். இதற்கெல்லாம் கூட அவர் காரணம் அல்ல, அவரை ரிமோட்டாக இயக்கிக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமும் பிரான்ஸ் ஆட்சியும் அதே போல டச்சுக்காரர்களும் போர்ச்சுகீசியர்களும் இந்த கமால் பாஷாவை ஏமாற்றி அவருக்கு மிகப்பெரும் அதிகாரம் கொடுப்பதாக, அந்த துருக்கிக்கு மிகப்பெரும் அதிகாரம் கொடுப்பதாக இதுவெல்லாம் நீண்ட வரலாற்றிலே ஏமாற்றி இஸ்லாமிய கலீஃபாக்களை ஒழித்தார்கள். இது யார் ஆரம்பித்து வைத்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து வைத்தது. 1922 வரை இருந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் ஹிலாஃபத் இல்லாமல் போனது. ஹிலாஃபத் இயக்கம் என்று எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனையோ முறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஹிலாஃபத் என்றால் என்ன? முஸ்லிம் கலீஃபா இருந்தார், முழு உலகத்துக்கும் அவர்தான் கலீஃபா, முழு உலக முஸ்லிம்களுக்கும் அவர்தான் கலீஃபா. சரி, இஸ்லாம் எப்படி பரவியது? இஸ்லாம் என்பது எந்த காரணத்தாலும் பரவவில்லை. இஸ்லாத்திலே இருக்கிற உயர்ந்த சீரிய வாதத்தின் காரணத்தினால் தான் பரவியது. இன்றும் இங்கல்ல, இமயமலையுடைய உச்சியிலே சொல்லலாம், அங்கே ஏற்றிவிட்டாலும் சொல்லலாம், உலகத்தோட எந்த பகுதியிலும் போய் சொல்லலாம், நாம் யாருக்கும் இழைத்தவர்கள் அல்ல, யாரை விடவும் சளைத்தவர்கள் அல்ல. இன்றும் நம்முடைய உடலிலே நம்முடைய உடல் தளர்ந்து போயிருக்கலாம், ஆனால் நம்முடைய உள்ளம் உடைந்து போனது கிடையாது. நம்முடைய உள்ளம் உடைந்து போனது கிடையாது. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்லுகிறான், சகோதரர்களே, சாதாரண வார்த்தைகள் அல்லாஹ் சொல்லுவதில்லை. அல்லாஹ் அல்லாஹ்தான், அல்லாஹ்வுடைய கலாம் அல்லாஹ்வுடைய கலாம் தான். என்னுடைய பேச்சல்ல, உங்களுடைய பேச்சல்ல, ஏதோ இந்த நாட்டிலே இருக்கிற சில அரசியல்வாதிகளுடைய பேச்சல்ல. அரசியல்வாதி என்றால் எப்படி என்று சாதாரண புத்தகங்களிலே, பொழுதுபோக்கு புத்தகங்களிலே வரக்கூடிய ஒன்று என்னிடத்திலே நான் அது என்னை மிகவும் மனதை துன்புறுத்திய காரணத்தினால் எடுத்து வைத்திருக்கிறேன். யாவகமும் நேரமும் இடம் கொடுத்தால் அதை படித்து காட்டுவேன். அல்லாஹ்வுடைய பேச்சு, எதை கொண்டு நீங்க ஏவப்பட்டீர்களோ, என்ன ஏவப்பட்டீர்கள்? குர்ஆனிலே லுஹருக்கு 4 ரக்காத் என்று சொல்லப்படவில்லை, அஸ்ருக்கு 4 ரக்காத் என்று சொல்லப்படவில்லை, மக்ரிபுக்கு 3 ரக்காத் என்று சொல்லப்படவில்லை. ஃபர்து ஐன், தொழுதே தீர வேண்டும். மரண தருவாயிலே கூட உயிர் போகிறது, ஆனால் உணர்வு இருக்கிறது என்றால் நீ ஒரு முஸ்லிமாக வாழுகிறாய், உனக்கு உணர்வு இருக்கிறது என்றால் நீ தொழுதே தீர வேண்டும். படுத்து தொழுவாயோ, உட்கார்ந்து தொழுவாயோ, அல்லது கண் சாடையினால் தொழுவாயோ, கடைசி முடியவில்லை என்றால் வெறும் கண்ணை நேராக வைத்துக்கொள், அதுதான் நிற்பது. கண்ணை கொஞ்சம் கீழே கொண்டு வா, அதுதான் ருக்கு. இன்னும் கீழே கொண்டு வா, அதுதான் சரிதான். அப்படியாவது நீ தொழுதுதான் தீர வேண்டும். சகோதரர்களே, இங்கே கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நம்மிலே முஸ்லிம்களே எத்தனையோ பேர் தொழுகையிலே அசட்டையாக இருக்கிறார்கள், தொழுகையிலே கவனக்குறைவாக இருக்கிறார்கள், ஒன்று தொழுகாமலே இருக்கிறார்கள், அல்லது தொழுக வருகிறவர்கள் தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறார்கள். தொழுகையில் பொடுபோக்கு என்பது இஸ்லாமியர்களுக்குரிய அந்தஸ்தே இல்லை. சகோதரர்களே, தொழுதே தீர வேண்டும். ஆண்களானாலும் பெண்களானாலும் அமைதியாக அல்லாஹ்வை அஞ்சி பயபக்தியோடு தொழுக வேண்டும். தக்பீர் கட்டிய முதல் கொஞ்சம் முயற்சிகள். நாளையிலிருந்து நாளைக்கு ஃபஜ்ர் தான் தொழுக முடியும். ஃபஜ்ரில் இருந்து தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்கிற வரை அல்லாஹ்வை தவிர வேறு ஒரு யாபகம் வராமல் இருந்தால் அதற்கு பெயர் தொழுகை. இல்லையானால் அதற்காக அழுக வேண்டும் சகோதரர்களே. ஆனால் அப்படி ஒரு நினைவே இல்லை. ஏதோ வந்தோமோ, நின்றோமா, குனிந்தோமா, எழுந்தோமா, சென்றோமா. நிச்சயமாக தொழுகை என்பது அப்படிப்பட்டதல்ல. ஆக அப்படிப்பட்ட தொழுகையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தொழுங்கள் என்று ஏராளமான இடத்தில் சொல்லி இருக்கிறார். வாகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். வெறும் தொழுங்கள் அல்ல, தொழுகையை நிலைநிறுத்துங்கள் ஏராளமான இடத்திலே சொல்லி இருக்கிறார். ஆனால் தொழுகையுடைய ரக்காத்துகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு படித்துக் கொடுக்கிறார்கள். அதை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். ஸல்லூ கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுகை காண்கிறீர்களோ அப்படி நீங்கள் தொழுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஃபஜ்ரிலே 2 ரக்காத் ரசூலுல்லாஹை பார்த்து தெரிந்து கொண்டோம். லுஹருக்கு 4 ரக்காத் ரசூலுல்லாஹை பார்த்து தெரிந்து கொண்டோம். மக்ரிபுக்கு எத்தனை ரக்காத் ரசூலுல்லாஹை பார்த்து தெரிந்து கொண்டோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா இதையெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் சாதாரண விஷயங்களை குர்ஆனிலே சாதாரண விஷயங்கள் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்களை அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறான். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். எங்களுடைய வாதம், அல்லாஹ் சொல்லுகிற வாதம் சீரிய வாதம். தீவிரவாதத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் அன்றைக்கும் இருந்ததில்லை,
இன்றைக்கும் இல்லை, இனி என்றைக்கும் இருக்க போவதில்லை. அது இருந்தால் உங்களிடத்தில் இருப்பது எங்களிலே பிரதிபலிக்க நீங்கள் காண்கிறீர்கள். உங்களுடைய தீவிரத்தை தான் எங்களிலே பிரதிபலிக்க காண்கிறீர்கள். அது எங்களில் உள்ளதல்ல. அல்லாஹ் சீரியவாதத்தை வஹ்சினு இன்னல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நீங்கள் எல்லோருக்கும் அழகான காரியங்களை செய்யுங்கள். அல்லாஹ் அழகான காரியங்களை செய்கிறவர்களை தான் விரும்புகிறான். அல்லாஹ் லா யுஹிப்பு லா வாலிமீன்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, ஃபாசிதீன்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, குழப்பம் செய்கிறவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, அநீதி இழைப்பவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை, அட்டூழியம் செய்கிறவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை. லா யுஹிப்பு லா யுஹிப்பு லா யுஹிப்பு குர்ஆனிலே ஏராளமான இடங்களிலே சோதர்களே. எனவே நேர்மை அல்லாஹ் விரும்பி நேர்மையாக நடப்பதற்கு மூலாதார காரணங்கள் இருக்கிறதே, அவைகளை தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான். நான் சொல்ல வந்தது குர்ஆனுடைய ரக்காத்தை அல்லாஹ் சொல்லவில்லை. ஆனால் தராசை பிடிக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அதுவும் சொல்லி இருக்கிறான், நீதியான தராசை கொண்டு நெருங்கள், வஸினு பில் கிஸ்தாஸில் முஸ்தகீம், சரியான தராசை கொண்டு நெருங்கள் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆனால் அதை எல்லாம் விட அழுத்தமாக கடைசி ஜுஸ் இருக்கிறது இல்லையா, அம்மையத சாலூன் என்று அம்ம ஜுஸ் என்று சொல்கிறோமே, அதிலே வயலுல் லில் முத்தஃபிஃபீன் வயலுல் லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இலக்தானு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வைதா கலூஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன் அலா யதுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன் யௌமில் கியாமத்தி யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? வயலுல் லில் முத்தஃபிஃபீன், யார் அளவு நிறுவையிலே மோசடி செய்கிறார்களோ அவர்களுக்கு மாபெரும் நரகம் இருக்கிறது. தொழுகையினுடைய ரக்காத்தை சொல்லவில்லை, நோன்பினுடைய விதிமுறைகளை விளக்கமாக சொல்லவில்லை, ஜகாத்தினுடைய விதிமுறைகளை விளக்கமாக சொல்லவில்லை, ஹஜ்ஜை பற்றி ஹஜ் செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சஃபா மர்வாவிலே நீங்கள் அங்கே சாய் செய்வதே குற்றமில்லை என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். விரிவாக சொல்லவில்லை. மார்க்க கடமைகள் ஃபர்த ஐன் செய்தே தீர வேண்டும், செய்யாமல் இருக்க முடியாது, அவைகளை விரிவாக சொல்லவில்லை. இந்த நான் வாசித்த இவ்வளவு ஆயத்தும் அளவு நிறுவையை பற்றியது. வயலுல் லில் முத்தஃபிஃபீன், யார் தங்களுடைய அளவு நிறுவையிலே மோசடி செய்கிறார்களோ, முத்தஃபிஃப் என்று சொன்னால் அதாவது தத்ஃபீஃப் என்று சொன்னால் அதாவது குறைந்த அளவு குறைப்பதைத்தான் குறிக்கும், குறைஞ்ச அளவு குறிக்கிறது. அல்லாஹ் சொல்றான், பிச்சைக்காரத்தனமா ஏன் செய்கிறேன்? ஒரு கிலோ இருக்கிற இடத்துல 950 இருக்கிறீ, ஒரு 50 கிராம்ல அதை புடிச்சு வச்சுக்கிறீ, நீ பிச்சைக்காரனையும் பிச்சைக்காரங்கிறான். முத்தஃபிஃபுக்கு பிச்சைக்காரன் அர்த்தம், பிச்சைக்கார மோசடிக்காரன் அர்த்தம், பிச்சைக்கார அளவு நிறுவையிலே மோசடி செய்கிறவன் அர்த்தம். தத்ஃபீஃப் என்ற வார்த்தைக்கு வெறும் தக்சீர் என்ற அர்த்தம் இல்லை. பிச்சைக்காரத்தனமா நீ மோசடி பண்ற. ஒரு 5 கிலோ இருக்கும் போது 4.75 அரைக்கா கொடுத்துட்டு ஒரு 200 கிராம் பிடிச்சுக்கிற போவே மூதேவி, அந்த 200 கிராம் உனக்கு என்ன வந்துற போது எங்க அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அந்த தத்ஃபீஃப் என்ற வார்த்தைக்கு நீங்கள் உலமாக்கரத்திலே மேலும் விளக்கம் கேட்க வேண்டும். இப்படி நீ குறைந்த அந்த மோசடி செய்கிறாயே, உனக்கு மாபெரும் நரகம் இருக்கிறது. உனக்கு கிடைப்பது 100 கிராம், உனக்கு கிடைப்பது 1/4 கிலோ, உனக்கு கிடைப்பது 1/2 கிலோ, ஆனால் வயலுன் உனக்கு மிகப்பெரிய நரகம் இருக்கிறது. அல்லதீன இதக்தானு அலன் நாஸி யஸ்தௌஃபூன், மற்றவர்களிடத்தில் வாங்கும் பொழுது 1க்கு 1 100ஆக வாங்குகிறார்கள். வைதா கலூஹும் வஸனுஹும், இவர்கள் அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ, இங்க பாருங்கள் நண்பர்களே, கொஞ்சம் கவனியுங்கள் சகோதரர்களே, வைதா கலூஹும் வஸனுஹும், அவர்கள் அளந்து கொடுத்தாலோ அவ்வஸனுஹும் நிறுத்து கொடுத்தாலோ, ஒரு வார்த்தை சொன்னால் போதாதா? 2 வார்த்தையை சொல்லுகிறான். அளவை வேறு நிறுவை வேறு. நீ அளவையில மோசடி செய்யக்கூடாது, நிறுவையில மோசடி செய்யக்கூடாது. எங்களை பார்த்து உலகமே இந்தியாவே எங்களை பார்த்தா நீ மோசடிக்காரர்கள் என்று சொல்லுகிறாய், எங்களை பார்த்தா நீ மோசடிக்காரர்கள் என்று சொல்லுகிறாய். சாதாரண அளவையில் நிறுவையிலே வைதா கலூஹும் வஸனுஹும், அவர்களுக்கு நீங்கள் அளந்து கொடுத்தாலோ நிறுத்து கொடுத்தாலோ அவர்களை நீங்கள் குறைத்து கொடுக்கிறீர்கள், நீங்கள் வாங்கும் பொழுது நிறைந்து வாங்குகிறீர்கள். இப்படி செய்வதிலே உங்களுக்கு நரகம் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் நிறுத்தவில்லை. அலா யமுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், அவர்கள் எண்ணி பார்க்க கூடாதா? அவர்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? அலா யமுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன், அவங்க சாப்பிட போறாங்க, நீங்க சாப்பிட்டு வந்துட்டீங்க, அவங்க சாப்பிடத்தான் போறாங்க, வேற ஒன்றும் வித்தியாசம். அந்த தளபதி கூட்டு போறாரு வீட்டுக்கு, நாங்களும் சாப்பிட்டு வந்துட்டோம், அவங்க போறாங்க. எங்க எல்லாரும் போறாங்க மொத்தமா பார்க்காதீங்க. அதான் எதுன்னு அன்னஹும் மபூஸூன், மோசடி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டானே அல்லாஹ். மோசடி செய்தால் நரகம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டானே. இங்க என்ன கேட்கிறான் கொஞ்சம் யோசிங்க. அலா யதுன், அவர்கள் நினைத்து பார்க்க கூடாதா? அன்னஹும் மபூஸூன், அவர்கள் கியாமத்துடைய நாளையிலே எழுப்பப்படுவார்களே. யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு முன்னாலே அவ்வளவு பேரும் நிற்பார்களே. அந்த நாளிலே அவர்கள் எழுப்பப்பட்டு அல்லாஹ்வுக்கு முன்னாலே கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்களே. அது அவர்கள் நினைத்து பார்க்க கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான்.
அல்லாஹ்வுடைய வாசகங்கள் சாதாரணமானவை அல்ல. இப்படிப்பட்ட சீரிய வாதங்கள் எங்களிடத்திலே இருக்கிறது, இப்படிப்பட்ட நேர்மையான வாதங்கள் எங்களிடத்திலே இருக்கிறது. தீவிரவாதம் என்பது எங்களுடைய குர்ஆனிலே இல்லை, குர்ஆன் தான் எங்களுடைய வாழ்க்கை. யாராவது குற்றம் செய்திருந்தால் அவர்களுடைய தனிப்பட்ட குற்றம், அது சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட குற்றம் அல்ல. குற்றவாளிகள் இருப்பார்கள். முஸ்லிம்களிலே திருடர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களிலே மோசடிக்காரர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களிலே மோடி மஸ்தான்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களிலே மோசடி மஸ்தான்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களிலே பேடி மஸ்தான்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்களிலே மோடி மஸ்தான், முஸ்லிம்களிலே போடி மஸ்தான், முஸ்லிம்களிலே பேடி மஸ்தான், முஸ்லிம்களிலே மோசடி மஸ்தான், எல்லா மஸ்தானும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் இல்லையே. அதே போல யாராவது தீவிரவாதம் செய்திருக்கலாம், அது முஸ்லிம் சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்டதல்ல. நான் சொல்ல வந்த விஷயம், அல்லாஹ் சொல்லும் போது தெளிவாக எதையும் சொல்லுவான், ஒளித்தோ மறைத்தோ, அதாவது சுருக்கியோ சொல்லுவதில்லை. ஆனால் வார்த்தை இப்படி இருக்கும், நச்சென்று 4 வார்த்தை. அசல் சதா என்று சொன்னால் கண்ணாடி. ஒரு கண்ணாடி மேலே இருந்து கண்ணிலே விழுந்து அது சில்லு சில்லாக தெரிக்கிறது அல்லவா? அப்படி சில்லு சில்லா தெரிக்கும் போது அது விழுகிற சத்தம், அது சில்லு சில்லா போற சத்தம், பிறகு அதை ஒண்ணு சேர்க்க கூட முடியாது. வீட்டுல கண்ணாடி கீழே விழுந்துட்டா பக்கத்துல போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க சொல்லுங்களேன், நீங்க தான் கூட்டுவாங்க. எதுல? 4 3 7 தொடப்பத்தாரன். அப்படி கூட்டி சுத்தமா எடுத்து அவர் லேசா தொட்டு தொட்டு பார்த்து எங்கேயாவது சின்ன சில்லு இருக்கிறான்னு பார்த்து அது காலில் குத்தக்கூடாது. அப்படி சில்லு சில்லா போயிடும், ஒன்று கூட பாக்கி இருக்காது. அதான் கண்ணாடி மேல இருந்து கீழே விழுகிறது. நீங்கள் அந்த கண்ணாடி மேலே இருந்து கீழே விழுந்தால் எப்படி சில்லு சில்லாக உடைந்து விடுகிறதோ, அதே போல ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறதோ, அதே போல மக்களுடைய மனதிலே இருக்கிற தீய சக்திகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகிற மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஏவப்பட்டதை தெளிவாக எடுத்து சொல்லுங்கள். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த வார்த்தை எல்லாம் உபயோகித்திருக்கிறார் தெளிவாக. ஒவ்வொரு வார்த்தையும் குர்ஆனிலே சோதரர்களே, ஒவ்வொரு வார்த்தையும் இவ்வளவு அர்த்த புஷ்டியானது, அர்த்த புஷ்டியானது. அதிலே ஒரு அர்த்தம் அல்ல, 100 அர்த்தம் விரிந்து கொண்டே போகும். என்று சொல்லுகிறார். இதுதான் எங்களுடைய வார்த்தை. நபிக்கு ஏவப்பட்ட காரியங்களை நபிகளார் செய்து வந்தார்கள். அதற்கு பிறகு ஹலீஃபாக்கள் ஆட்சியாளர்கள் செய்தே வந்தார்கள். ஆனால் கிலாபத் முடிந்த காலத்துக்கு பிறகு, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இஸ்லாம் தன்னுடைய நேரிய வாதத்தால், தன்னுடைய சீனிய வாதத்தால் பரவியது. ஹஜ்ரத் உமருடைய காலத்திலேயே இஸ்லாமை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எங்காவது வாள் எடுத்து யுத்தம் செய்தார்களா? செய்திருக்கிறார்கள். யாராவது வெட்ட வந்தால், வாள் எடுத்து வந்தால் நாம் என்ன அதுக்காக வேண்டி சரி வெட்டுன்னு கருத்து கொடுக்க முடியுமா? அப்படி சந்தர்ப்பங்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த, அதாவது மொத்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே நடந்த பெரிய சிறிய சின்னஞ்சிறிய ஒரு 5 பேர் கொண்ட அந்த படை கூட அனுப்பப்பட்டது. அதுவெல்லாம் சேர்த்து மொத்தம் 88 ஏறக்குறைய. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தாங்களே கலந்து கொண்டது 23 யுத்தமே செய்திருக்கிறார்களே, வாள் எடுத்திருக்கிறார்களே. நீங்கள் வாள் எடுத்து வந்தால் நாங்கள் வாழாது இருப்போமா? அல்லது எங்களுடைய வாழ்க்கையை வீணடித்து விட்டு நாங்கள் வாழாது இருப்போமா? நாங்கள் வாழாது இருக்கவும் முடியாது, நாங்கள் வாழாமல் இருக்கவும் முடியாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் எடுத்தார்கள். வெட்ட வந்தவனை, அவனுடைய வாளை தடுத்து நிறுத்த வாள் எடுத்ததாகத்தான் சரித்திரம் நிரூபிக்கவே தவிர தாங்களாக வாள் எடுத்து போனார்கள் என்று எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனா சில சமயத்தில் அப்படி கூட நடந்திருக்குதே. ஹஜ்ரத் உமருடைய காலத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கூட பத்ரிலே அவர்கள் ஓடி போய் விட்டார்கள். ரசூலுல்லாஹ் தானே அவர்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள் என்று தெரிந்து போனார்கள். அது கூட தாங்களாக போகவில்லை. சில இடங்களில் தாங்களாக போயிருக்கலாம். என்ன தெரியுமா? நான் படுத்திருக்கிற ஒரு ஆள் என்னை அடிக்க வருவான்னு தெரியுது, அவன் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், குச்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறான், அல்ல கத்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறான், கத்தி தீட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். இப்ப நான் படுத்திருக்கிறேன், அவன் கத்தி தீட்டு என்ன குத்துறதுக்கு தான். இப்ப நான் சும்மாவே படுத்திருக்கவா? படுத்திருந்தா நான் இழுச்சவன் இல்லை. அவன் கத்தி தீட்டுறாங்க, என்ன குத்துறதுக்கு தான் தீட்டுறான், எனக்கு தெரியுது. இப்ப நான் அவன் கத்தியை எடுத்துக்கிட்டு எந்திரிக்கிறதுக்கு முதல்ல நான் போய் அவனை அடிக்கிறவா இல்லையா? இப்ப என்ன தீவிரவாதின்னு சொல்லுவீங்களா? அவனை நான் அடிக்கிறேன், என்ன குத்துவானே, அவன் குத்தவன் தான், நான் அவன் கையை பிடிச்சவனதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று சொன்னதாக சரித்திரம் கிடையாது, நீங்கள் வெட்டுங்கள் என்று சொன்னதாக சரித்திரம் கிடையாது. எனவே ரசூலுல்லாஹ் காலத்திலே யுத்தம் நடந்திருக்கிறது என்றால், ஒன்று வந்தவர்களை வாளெடுத்து வந்தவர்களை தடுக்க, அல்லது வாளெடுத்து வருகிறார் என்று தெரிந்த போது அதை தடுத்து நிறுத்த செய்திருக்கிறார்கள் தவிர தாங்களாக யாரையும் போய் கொல்லவோ, அல்லது எந்த நாட்டையும் அபகரிக்கவோ, அல்லது எந்த பிரதேசத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றவோ, அல்லது சிம்மாசனத்திலே வீற்றிருப்பதற்காக அவர்கள் வாளெடுத்ததாக சரித்திரத்திலே காண்பிக்கவே முடியாது, வரலாற்றிலே காண்பிக்க முடியாது. நல்ல குணங்களின் காரணமாக, அன்பின் காரணத்தினாலே, பண்பின் காரணத்தினாலே இஸ்லாம் பரவியது. சோதர்களே, ஆப்பிரிக்கா
ஆப்பிரிக்கா கண்டத்திலே எகிப்திலிருந்து ஆரம்பித்து சோமாலியாவிலே ஆரம்பித்து அந்த பர்பரி வம்சம் சாதாரண வம்சம் அல்ல. இன்றைக்கு நாம் எல்லாம் வீரர்கள் என்று சொல்லுகிறோமே, என்ன வீரர்கள்? நம்முடைய உடலிலே வீரன் என்பது வற்றி போய்விட்ட ஒரு விஷயம். பர்பரி கௌமை இன்று கூட பர்பரி கௌம் இருக்கிறார்கள். நான் சூடானிலே பார்த்திருக்கிறேன். அவர்களை பார்த்தாலே வீரம் வரும், அவர்களை கண்டாலே வீரம் பொங்கி எழும். அப்படிப்பட்ட கௌம் இன்றைக்கும் இருக்கிறார்கள். அந்த பர்பரி கௌம் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக் கொண்டு மோதிக்கொண்டு ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு அப்படி இருந்தார்கள். அந்த வம்சத்திலே வந்தவர்கள் இன்றும் சூடான் போன்ற சோமாலியா போன்ற அந்த ஆப்பிரிக்க நாடுகளிலே இன்றும் வசிக்கிறார்கள். அவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த அவர்களுக்கு போட்டிருக்கிற இந்த கை இருக்கிறதே, இதை போல 2-3 மடங்கு 4 மடங்கு பெரிதா இருக்கும். இந்த கையை 3-4 மடங்கு பெருசா இருக்கும். சாதாரணமா ஆளும் மாட்ட சாட்டமா இருப்பாங்க. நம்மள மாதிரி புல் தடிக்கு பயில்வான் இல்ல அவங்க. நம்ம ஆளே அப்படி இருக்கிறோம். அந்த கருப்பர்களை பார்த்தா தெரியும். ஹஜ்ஜுக்கு போனவங்க சாதாரண பார்த்திருக்கோம். இனி அந்த நாடுகளுக்கு போனா பார்த்தா தெரியும் எப்படிப்பட்ட திரகாத்திரமானவர்கள். அவருடைய கை, அவருடைய கால், இந்த கையை பார்த்தா உண்மையிலே அவ்வளவு பெருசா இருக்கும். இந்த கை அவர் போட்டிருக்கிற சாதாரண போடுற சட்டை இருக்கு, அதுல இது இப்ப நான் போட்டிருக்கிறது அவங்க போடுற பனியன். இப்ப நான் போட்டிருக்கிறது அவங்க போடுற பனியன், நீங்க போட்டிருக்கிறது பொம்பளை போடுற பிரா. அவ்வளவுதான். என்ன புதுசு ரகசியம் ஒண்ணு இல்லைங்களே. எங்க வீட்டுல உங்க வீட்டுல உள்ளதுதானே. அதுக்குள்ள ஒண்ணு இருக்கேன்னு கேட்காதீங்க. அவ்வளவு நம்ம இழைச்சு போயிட்டோம். இன்றைக்கும் அந்த ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற சோமாலியா போன்ற, லிபியா போன்ற, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, நைஜீரியா, இந்த நாடுகளில் எல்லாம் அவர்கள் கருப்பர்கள் வாழ்கிறார்கள். நிறமும் அப்படி கருப்பு. எப்படி கருப்பு? நெய்வேலியை விட கருப்பு. அப்படி கருப்பு. அதை தொட்டு மை போட்டுக்கலாம், அவங்களை தொட்டு மை போட்டுக்கலாம். இடையில உங்களுக்கு ரிலாக்ஸுக்காக ஒண்ணு சொல்றேன். நான் போயிருந்த சூடானுக்கு. அங்க போனவங்க என்ன பார்த்தவங்க நினைச்சுக்கிட்டாங்க நானும் சூடான்காரன் நிறத்தை பார்த்து நம்ம எல்லாம் ஒண்ணுதானே. ரொம்ப பிடிச்சு போச்சு. என்ன காரணம்? ஜமாத்துல போய் இருக்கிறோம். ஜமாத்துல போய் நல்ல விஷயம் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்ப கடைசியா அங்க ஒரு 3-4 மாசம் அங்க சூடான்ல மட்டும் 4 மாசம் இருந்தோம். அதுக்கு பிறகு வேற நாடுகளுக்கு போனது ஒரு பக்கம். சூடான்ல 4 மாசம் இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, கடைசியில ஒரு மாசம் இருக்கும் போது டாக்டர் ரஹபுல் ஒரு இருந்தார். இப்ப இருப்பார் ரஹிமா கமனாராட்சி நான் பார்த்து. அவரும் மற்ற நண்பர்கள்லாம் வந்து ரகசியமா ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. என்ன விஷயம் கேட்ட? நீங்க இங்க ஒரு கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. நிஜமாவே உண்மையில நிறம்ங்கிறது நிறத்துக்கு அழகுக்கு பெரிய சம்பந்தம் ஒண்ணு இல்லை. நம்ம அப்படி நினைச்சிருக்கிறோம். பொண்ணு பார்க்கும் போதே கொஞ்சம் நல்ல நிறமா பாருங்க, நிறமா பாருங்கன்னா கருப்புல நல்லதும் இருக்கு, வெள்ளையில நல்லதும் இருக்கு. வெள்ளையா இருந்து வெண்குஷ்டமா இருந்தா, அல்ல கருப்பா இருந்து கருங்குஷ்டமா இருந்தா அதுவும் ஆகாது இதுவும் ஆகாது. எதுவானாலும் அது பார்க்கறதுக்கு லட்சணமா இருக்கணும். சில பேர் பார்க்க கருப்பா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. சில பேர் பார்ப்ப வெள்ளையா இருப்பாங்க, வெகுத்தனமா இருப்பாங்க. நிறத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. உண்மையிலேயே சூடான்ல பெண்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னா, போன முசாபா செய்வாங்க. அந்த நாட்டு பழக்காது. எப்படி ஆண்கள் முசாபா செய்வாங்க அது மாதிரி. நான் ஒரு வீட்டுக்கு போன, இமாம் சாஹிப் வீட்டுக்கு ஹுசூசி சந்திக்கிறதுக்காக வேண்டி போனா, இமாம் சாஹிப்ல பேசிட்டு முடிவு பண்ணிட்டு அந்த வீட்டுல பெண்கள் பயான் நடக்கும். அப்புறம் அந்த இமாம் சாஹிபுடைய மனைவி வந்தாங்க. நல்ல கருகருன்னு பார்த்தாலே வந்து என்கிட்ட முசாபா செய்ய வந்தாங்க. ரொம்ப காலமாச்சு. ஆனா எப்படி பெண்கள் முசாபா செய்யறது நமக்கு கூச்சம் என்ன, மார்க்கத்துல முறையும் இல்லை. அதனால முசாபா செய்யல. நான் அப்படியே கொஞ்சம் திரும்பி வந்துட்டேன். சாயந்தரம் தகவல் வந்து சொல்லுவதற்கு பிறகு இன்னைக்கு அந்த வீட்டுல பெண்கள் பயான் இல்லை. ஏன் இல்லை? என்ன நீங்க கேவலப்படுத்தி நீங்க முசாபா செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நீங்க பெண்கள் பயான் இல்லை. அதனால அந்த ஊர்ல பெண்களை சாதாரணமா பார்க்கவும் முடியும், ஆனா புர்கா போட்டிருப்பாங்க, பார்க்க முடியும். பெண்கள் நல்ல லட்சணமாவும் இருப்பாங்க, கருப்பா இருந்தா கூட. எப்படி தெரியும் கேட்காதீங்க. இந்த ஊர்ல பொம்பளை பாக்குறது இல்லையா நம்ம ரோட்ல, அது மாதிரிதான். அதனால லட்சணமாவும் இருப்பாங்க. கல்யாணம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. இது என்ன பெரிய அநியாயமா இருக்கு. இந்த தகவலை எங்க ஊருக்கு போனாலே பெரிய பிரச்சனை ஆயிரும். கல்யாணம் செய்ய வேண்டியதுல பிரச்சனைக்கு இந்த தகவல் போனாலே போதுமே. அது நாங்க இல்ல தகவல் எல்லாம் போகாது, நீங்க கல்யாணம் பண்ணிக்க. எதுக்காக சொல்றேன்னு சொன்னா, நீங்க வருஷத்துல ஒரு 40 நாள் இங்க எங்க நாட்டுக்கு வந்துட்டு போங்க, ஜமாத்துல வாங்க, வந்துட்டு கொஞ்ச நாள் குடும்பத்தோட இருந்துட்டு போயிருங்க. நீங்க செலவுக்கும் கொடுக்க வேண்டாம், ஒண்ணும் பார்க்க வேண்டாம், குழந்தை பிறந்தாலும் பார்க்க வேண்டாம், எதுவும் பார்க்க வேண்டாம். நீங்க எங்க நாட்டுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கணும். எங்க நாட்டுக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கணும். எப்படி நம்ம லால்பேட்டையில வருஷத்துக்கு ஒரு தடவை நீ உன் முகத்தை காட்டிட்டு போன்னு ஜல்சாவை கூப்பிடுறாங்க ரொம்ப காலமா, அதே போல அவங்களும் கூப்பிட்டாங்க இப்படி. ஆனா கூப்பிடுற வரி என்னன்னு சொல்ல, கல்யாணம் பண்ணீங்க. நான் சொன்னேன் பண்ணிக்கிறலாம், ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை 40 நாள் வர்றதுங்க முதல்ல வந்து அதை சமாளிக்கவும் முடியாது நமக்கு. நான் எதுக்கு சொல்ல வந்தேன், கருப்பாக இருக்கிற காரணத்தினாலே அவலட்சணம் சொல்ல முடியாது. அந்த நாடுகளிலே, அந்த நாட்டிலே கிராமங்களுக்கு போகும்போது சாதாரணமாக பார்த்திருக்கிறோம் அவர்களுடைய டிரெஸ். இப்ப நான் போட்டிருக்கிறது அவருடைய பனியன். இதுக்கு மேல அவர் போட்டிருக்கிற தோப்புன்னு சொல்லுவாங்க, அல்லது அதை வேற பேர் சொல்றாங்க, கரண்டைக்கு மேல வரைக்கும் இருக்கும். அதுதான் அவங்களுடைய கமீஸ்.
அதுக்கு பேர் தான் கமீஸ். கமீஸுக்கு தான் அரபியில ஷர்ட்னு சொல்றது. இப்ப நம்ம ஷர்ட் அப்படியே சுருங்கி சுருங்கி என்ன ஆகி போச்சு, இப்படி மேலே ஏறி போயிருச்சு. கடைசியில அது என்ன காலத்துக்கு போய் சேருமோ தெரியல. அந்த நிலையில நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா, இந்த கை இவ்வளவு பெருசா இருக்கும். இந்த கையில இந்த புஜத்துல சாதாரண ஒரு கத்தி அவன் கட்டி வச்சிருப்பாங்க. சாதாரண ஒரு கத்தி எல்லாத்தையும் இருக்கும். வெளியே எங்கேயாவது போறதா இருந்தா ஒட்டகத்தை ஏறி போவாங்க, கோவில் கழுதியில போவாங்க. கோவில் கழுதியில போகும்போது வாழ்க்கை டைம் வச்சிருப்பாங்க. அது அந்த நாட்டு பழக்கம், நம்ம வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நாட்டு பழக்கம் அது. அப்படிப்பட்ட சமுதாயம், தங்களுக்கிடையே சண்டை போட்டுக் கொண்டிருந்த சமுதாயம், யுத்தம் செய்து கொண்டிருந்த அந்த பர்பரி சமுதாயம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லோரும் ஒன்றிணைந்தார்கள். இவர்கள் துருக்கியை தாண்டி, எகிப்தை தாண்டி, லிபியாவை தாண்டி, அல்ஜீரியா, அல்ஜசாயிரை தாண்டி, மகரிபி அக்ஸா என்று சொல்லப்படக்கூடிய அன்று அதுக்கு பேர் மகரிபி அக்ஸா, உலகத்துடைய கடைசி நாடு. இன்று அதற்கு பெயர் மொரோக்கோ. இதே மகரிப் என்ற பெயர் இருக்கிறது. மகரிப் என்று சொன்னால் கடைசி எல்லை என்று அர்த்தம். அதுவரை போய் சேர்ந்து விட்டார்கள். ஹிஜ்ரி 100க்குள்ளாகவே, ஹிஜ்ரி 92, 93லேயே, ஹிஜ்ரி 92, 93லே பனூ உமையாவுடைய ஆட்சி காலத்திலேயே அவர்கள் அங்கே போய் சேர்ந்து விட்டார்கள். ஹஜ்ரத் உக்பத் பின் நாஃபி தளபதியாக இருக்கிறார்கள். வலீத் பின் மர்வானுடைய காலம் உக்பத் பின் நாஃபி தளபதியாக இருக்கிறார்கள். அவர்களை அனுப்புகிறார்கள். ஐரோப்பா கண்டத்துக்குள்ளே காலெடுத்து வைத்து விட்டார் தாரிக் பின் ஜியாத். அந்துலுஸை வெற்றி கொண்டு விட்டார். அந்துலுஸிலே இஸ்லாம் பரவியது. இன்னைக்கு ஸ்பெயின் என்று சொல்லுகிறோமே, அந்த ஸ்பெயினிலே ஹிஜ்ரி 100க்குள்ளேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஆண்டுகளுக்குள்ளேயே ஸ்பெயின் வெற்றி கொள்ளப்பட்டது. ஆனால் நாடு பிடிப்பதற்காக அல்ல, நீதியை பரத்துவதற்காக. இன்றும் இஸ்லாம் பரவ வேண்டும். எதற்காக? நாடு பிடிப்பதற்காக அல்ல, ஆட்சி பிடிப்பதற்காக அல்ல, அரசாங்கத்தை கவிழ்த்து விட்டு நம்முடைய அரசாங்கம் அங்கே உண்டாக வேண்டும் என்பதற்காக அல்ல, நாம் நீதியை நாட்டிலே நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக. இந்த பகுதிகள் எல்லாம் நான் சொல்லுகிற இந்த எகிப்தில் இருந்து மொரோக்கோ வரை சென்றார்களே, இடையில் இருந்த அன்றைக்கு இருந்த சின்னஞ்சிறு நாடுகள் எல்லாம் இவர்கள் கடந்து சென்றார்களே தவிர அங்கே தங்களுடைய ஆட்சியை அமைத்துக் கொள்ளவில்லை. நாட்டை பிடித்திருக்கலாம், ஆட்சி அமைந்திருக்கலாம், அரசு கட்டிலே ஏறி உட்கார்ந்து இருக்கலாம், அரசு கட்டிலை விடமாட்டேன் என்று சொல்லி அதையே தொத்திக் கொண்டிருக்கிறார்களே, அப்படி அவர்கள் தங்களுடைய அரசு கட்டிலை தக்க வைத்துக் கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் நம்முடைய முஸ்லிம் கலீஃபாக்கள் அந்த நாடுகளிலே தங்களுடைய பண்பின் காரணமாக, தங்களுடைய சீரிய வாதங்களின் காரணமாக, தங்களுடைய அஹ்லாக்கின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடனே ஆட்சியை அவர்களிடத்திலேயே ஒப்படைத்து விட்டு போனார்களே. ஏன் தாங்கள் ஆட்சி செய்யவில்லை? ஏன் தாங்களை உட்கார்ந்து கொள்ளவில்லை? இல்லை, எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை. இன்றும் சொல்லுகிறோம், இனி என்றும் சொல்லுகிறோம், எங்களுக்கு ஆட்சி தேவையில்லை. ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்லுகிறோம். ஆட்சி கட்டில் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, அதிகாரம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, பதவி எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, பட்டம் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை. அதிலே அமர்ந்திருப்பவர்கள் நல்லவர்களாக, நேரிய வாதங்கள் உள்ளவர்களாக, சீரிய வாதங்கள் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஒன்று மட்டும்தான் எங்கள் வாதம். அங்கே ஸ்பெயினை பிடித்தார்கள். ஸ்பெயினிலே 700 வருஷ காலம் இஸ்லாமியுடைய ஆட்சி நடந்தது. ஆனால் அதற்கு பிறகு கிறிஸ்தவர்களுடைய சூழ்ச்சியின் காரணத்தினாலே, பிறகு இஸ்லாமியர்கள் தங்களுக்கிடையே போட்டுக் கொண்ட முவல்லதூன்கள், பிலாதூன்கள், அங்கேயே பிறந்தவர்கள், அந்த நாட்டையே சார்ந்தவர்கள் ஒரு சாரார், வெளியே இருந்து வந்து அங்கே திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றெடுத்துக் கொண்டவர்கள், அவர்கள் முவல்லதூன்கள், இவர்கள் பிலாதூன்கள், சொந்த நாட்டை சேர்ந்தவர்கள். இப்படி அவர்கள் போட்டுக்கொண்ட சிறு சிறு சச்சரவுகளை பயன்படுத்தி ஐரோப்பிய கண்டத்தை திரும்பவும் கிறிஸ்தவர்கள் கைப்பற்றி ஸ்பெயினிலே இன்று ஒரு முஸ்லிம் கூட இல்லை. இப்பொழுது கொஞ்சம் சில முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். குர்துபாவிலே கூட அந்த ஜாமியா மஸ்ஜிதிலே தொழுக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னையானால் குர்துபா ஒரு அருங்காட்சியக, குர்துபா ஜாமியா மஸ்ஜித் இருக்கிறது ஒரு அருங்காட்சியகமாகத்தான் இன்றைக்கு வரை இருந்து வந்திருக்கிறது. 700 வருஷ ஆட்சி, நேர்மையான ஆட்சி நடந்தது. ஆனால் பின்னாலே அவர்களுக்கிடையே ஏற்பட்ட சில சச்சரவுகளின் காரணமாக அவர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது. இப்படி இஸ்லாம் இந்த பக்கத்திலே ஸ்பெயின் வரை போனது, இந்த பக்கத்திலே ஆப்கானை கடந்து காஸ்பியன் கடலை கடந்து, கருங்கடலை கடந்து, கஜாகிஸ்தானை கடந்து, கிர்கிஸ்தானை கடந்து, இதையெல்லாம் கடந்து ரஷ்யாவுடைய கடைசி ஆக்சாஸ் நதி வரை கடந்து, ரஷ்யாவுடைய கடைசி ஆக்சாஸ் நதி வரை மேலே எடுத்துக்கொண்டால், மேலே போனால் அங்கே ஸ்பெயின், இங்கே ஆக்சாஸ் நதி, கீழே வந்தால் இங்கே சைனா, இங்கே இந்தோனேஷியா, இங்கே இந்தியா. இப்படி அந்த அமெரிக்காவே இல்லாத காலத்தில் உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவியதே தீவிரவாதத்தாலா, வாளாலா, கடுஞ்சொற்களாலா, அவர் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையாலா? இல்லவே இல்லை. வரலாறு நெடுகிறது நீங்கள் காண்பிக்க முடியாது. நேரிய வாதத்தை, சீரான வாதத்தை, ஒழுங்கான வாதத்தை, அந்த வாதங்களில் எல்லாம் எங்களுடைய பெரிய வாதம் என்ன தெரியுமா? படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். படைத்தவனை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பகுத்தறிவில்லை.
படைத்தவனை இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு பகுத்தறிவில்லை, ஆறாவது அறிவில்லை. சொல்ல போனால் 5 அறிவுக்கு பேர் 5 அறிவில்லை. அது ஆட்டுக்கும் இருக்கிறது, அது மாட்டுக்கும் இருக்கிறது, எங்கள் வீட்டு பள்ளிக்கும் உங்கள் வீட்டு பாச்சாருக்கும் இருக்கிறது. அதற்கு பெயர் அறிவல்ல, அதற்கு பெயர் உணர்வு. 5 உணர்வுகளைத்தான் 5 அறிவு என்று சொல்கிறோம். தின்ன வேண்டும் என்ற உணர்வு, பார்க்க வேண்டும் என்ற உணர்வு, காதலிக்க வேண்டும் என்ற உணர்வு, காதால் கேட்க வேண்டும் என்ற உணர்வு, நடக்க வேண்டும் என்ற உணர்வு, தொட்டால் கடிக்க வேண்டும் என்ற உணர்வு. பாம்புக்கு இருக்கிறதா இல்லையா? பள்ளிக்கு இருக்கிறதா இல்லையா? பூனாளுக்கு இருக்கிறதா இல்லையா? தேளுக்கு இருக்கிறதா இல்லையா? தேளுக்கு இருக்கிறதா இல்லையா? இது 5 உணர்வுகள். இதுவல்ல, 6வது அறிவு இருக்கிறது. அதுதான் மனிதருக்குள்ள அறிவு. அந்த அறிவு கொடுக்கப்பட்டிருந்தால் நீ படைத்தவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். படைத்தவனை மறுத்தால் பார், சூரியனை பார், விண்ணை பார், மண்ணை பார், கதிரவனை பார், மன்னவனை பார், சூரியனை பார், இந்த கிரகங்களை பார், கோளை பார். எத்தனை கோள்கள்! உலகத்திலேயே தன்னுடைய அறிவை அதிகமாக உபயோகித்தவர் ஐசக் நியூட்டன் என்று சொல்கிறார்கள். ஐசக் நியூட்டன் உண்மையிலே அவர்கள் எப்படி மார்க்கத்தை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் தங்களுடைய அறிவை உபயோகித்தார்கள், சிந்தித்தார்கள். அதன் காரணமாக ஐசக் நியூட்டன் எத்தனையோ கண்டுபிடித்தார். கடைசியாக அவர் சொன்னார், இந்த கடற்கரையிலே இருக்கிற மணல்களில், மணலுடைய எண்ணிக்கையில் ஒன்றைத்தான் நான் கண்டுபிடித்திருக்கிறேன். கண்டுபிடிக்கப்பட வேண்டியது மீதம் அத்தனையும் இருக்கிறது. மீதம் எத்தனை சகோதரர்களே? மெரிடாவுக்கு செல்லுங்கள், கடற்கரையில ஒன்றை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள், மீதம் எத்தனை சொல்ல முடியுமா? அத்தனை ஆண்டவருடைய சக்திகள் இருக்கிறதே. கண்ணுக்கு தெரியவில்லையா? கண்ணில்லை, அதனால் தெரியவில்லை. அறிவுக்கு புலப்படவில்லையா? அறிவில்லை, அதனால் தெரியவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு புரியாது. தஹ்சபுஹும் ஜமீஆ வ குலூபுஹும் ஷத்தா. அவர்களை நீங்கள் நினைக்கிறீர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நினைக்கிறீர்கள். அவர்களை எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் நினைக்கிறீர்கள். வ குலூபுஹும் ஷத்தா. அவர்களுடைய இதயங்கள் உடைந்து போயிருக்கிறது. அவங்க மனசுக்குள்ள ஒருத்தர் நேசிச்சில்ல, மனசுக்குள்ள ஒருத்தர் நேசிச்சிருக்கிறாங்க. டெல்லியில இருக்கிறவங்களே, பஞ்சாப்ல இருக்கிறவங்களே, ராஜஸ்தான்ல இருக்கிறவங்களே, சிக்கிம்ல இருக்கிறவங்களே, பூட்டான்ல இருக்கிறவங்களே, நாகாலாந்துல இருக்கிறவங்களே, இங்க மிசோராம்ல இருக்கிறவங்களே, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் நேசிப்பார்கள். எதற்காக? பதவிக்காக, பட்டத்துக்காக, தங்களுக்கு அரசியலே பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக. நினைவில் நிறுத்துங்கள் நண்பர்களே, நினைவில் நிறுத்துங்கள் பெரியவர்களே. இங்கிருப்பவர்கள் அங்கிருப்பவர்களை ஆதரிக்கிறார்கள். சிக்கிமிலே இருப்பவர்களை கேரளாவிலே இருப்பவர்கள் ஆதரிக்கிறார்கள். பாண்டிச்சேரியிலே இருப்பவர்கள் பாகிஸ்தானிலே இருக்கிறவர்களை ஆதரிக்கிறார்கள். என்ன காரணம்? தங்களுக்கு ஒரு பதவி வேண்டும். பதவியிலே இருப்பது ஒன்று இருக்கிறது, பதவியிலே ஒட்டி கொண்டிருப்பது ஒன்று இருக்கிறது, பதவியிலே தொத்திக் கொண்டிருக்கிறது ஒன்று இருக்கு. வித்தியாசம். பதவியில இருக்கிறது, பதவியில ஒட்டிக்கிட்டு இருக்கிறது, பதவியில தொத்திக்கிட்டு இருக்கிறது. கார்ல போய்கிட்டு இருந்தோம், இடமே இல்ல, ஒரு ஆள் வந்து ஏறிக்கிட்டாரு. இறங்கின பிறகு என்ன சொல்லுவோம்? மகராஜ காரை கண்டானையிலே வந்து தொத்திக்கிட்டான். அதுக்குதான் தொத்துறதுன்னு சொல்றது. இடமே இல்லாம ஏறிக்கிறது பேர் தான் தொத்துறது. இப்படி பதவிக்கு ஆசைக்காக வேண்டி எங்களுடைய இஸ்லாமிகள் என்றைக்கும் ஆட்சி பிடித்ததோ, நாடு பிடித்ததோ, அதிகாரம் பிடித்ததோ இல்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே எங்களுடைய வாதம் எல்லாம் படைத்தவனை உணருங்கள், படைத்தவனை உணருங்கள். படைத்தவனை இல்லை என்று சொன்னால் நீங்கள் நாத்திகர்கள், உங்களுக்கு அறிவே இல்லை, பகுத்தறிவே இல்லை என்று சொல்லுவோம். அன்றைக்கு பகுத்தறிவாதம் பேசியவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆண்டவன் சன்னிதானத்திலே அடக்க ஒடுக்கமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற வரலாறு காட்டவில்லையா? இதே லால்பேட்டை மாநகரத்திலே நாங்கள் ஓதுகிற காலத்திலே நாத்திகர்கள் இங்கே வந்து பேச அனுமதியே இல்லை. அப்படி ஒரு சமயம் பேசும் பொழுது அங்கே ஊருக்கு வெளியே கூட்டம் போட்டுக் கொள்ளுங்க என்று சொன்னார்கள். ஆனால் பின்னாளர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள், அது வேறு விஷயம். ஆனால் ஆரம்ப காலத்திலே நாத்திகவாதம் பேசியவர்கள் எல்லாம், நாத்திகவாதம் பேசியவர்கள் எல்லாம், ஆண்டவன் இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய மத கோயில்களிலே கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது சரித்திரம் மறக்க முடியாது. ஆண்டவனை மறுத்தவன் ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளாமல் மறித்ததில்லை என்பது வரலாறு. ஆண்டவனை மறுத்தவன் ஆண்டவனை ஏற்காமல் மறித்ததில்லை என்பது வரலாறு கண்ட உண்மை. எனவே ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று. இரண்டாவது, ஆண்டவனை ஒருவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பல ஆண்டவன் இருக்க முடியாது, 2 ஆண்டவன் கூட இருக்க முடியாது. 200 ஆண்டவன் எப்படி இருக்க முடியும்? 300 ஆண்டவன் எப்படி இருக்க முடியும்? 400 ஆண்டவன் எப்படி இருக்க முடியும்? அப்படி ஆண்டவன்களிலே நிச்சயமாக எண்ணிக்கை இருக்க முடியாது. லவ்கான பீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அறிவுள்ளவர்கள் பார்க்க வேண்டும் குர்ஆனை. குர்ஆனை பார்க்கிறார்கள் எதற்கு? ஏதாவது எடக்கு முடக்காக பேசுவதற்கு குர்ஆனை பார்க்கிறார்கள். இதையும் பாருங்களேன், லவ்கான பீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா. அல்லாஹுவை தவிர வேறொரு ஆண்டவன் இந்த உலகத்துக்கு இருந்தால் இந்த வான பூமியை இருக்காது, அடித்து போயிருக்கும். என்ன அர்த்தம்? 2 ஆண்டவன் போட்டி போட்டுக்காங்களா இல்லையா? 2 ஆண்டவன் போட்டி போட்டு அந்த ஆண்டவன் ஒண்ணு சொல்லுவா, இந்த ஆண்டவன் சொல்லுவா, 2 பேருக்கு சண்டை வரும், உலகம் அழிஞ்சு போயிடும். இல்ல இப்படி நீங்க சொல்றீங்களா? எல்லாரும் சேர்ந்து 27 கட்சி சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றீங்களா? 27 ஆண்டவன் சேர்ந்து ஒரு கட்சி அமைச்சுக்கிட்டாங்க, ஒரு முன்னணி அமைச்சுக்கிட்டாங்க நீங்க சொல்றீங்களா? இருக்கலாம், இருக்கலாம், அதை ஒத்துக்கலாம். ஆனால் இத்தனை பேரை சேர்த்துக் கொண்டு அடக்க ஒடுக்கமாக அமர்ந்திருப்பது தங்களால் சுயமாக இயலவில்லை என்பதை காட்டுகிறதா இல்லையா?
தானே ஆட்சி செய்ய முடியாத காரணத்தினால் தானே அடுத்தவர்களை அனுசரித்து கூட்டணி அமைக்க வேண்டியது வருகிறது. ஆண்டவன் என்று சொன்னால் கூட்டணி அமைக்கிறவன் ஆண்டவனாக இருக்க முடியாது. ஏனென்றால் எல்லா சக்திக்கும் அப்பாற்பட்ட சூப்பர் நோவா அப்படிப்பட்ட ஒரு பவர் தான் ஆண்டவராக இருக்க முடியுமே தவிர அடுத்தவர்களை அனுசரிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கிறவன், அடுத்தவரோடு கூட்டு சேர வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருக்கிறவன் எந்த காலத்திலும் ஆண்டவராக இருக்க முடியாது. எனவேதான் அல்லாஹ் சொல்லுகிறான், லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லாஹ் லஃபஸததா. எனவே எங்களுடைய சீரியவாதம் இதுதான். இன்றைக்கும் அன்றைக்கும் இனி என்றைக்கும் ஆண்டவனை ஏற்றுக்கொள்ளுங்கள். படைத்த ஒருவர் இருக்கிறான், அவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவனாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்கள் இணை வைத்தவர்களாக ஆகிறீர்கள். இணை வைத்தவர்கள் ஆண்டவனை ஏற்றுக்கொள்கிறார்களா என்றால் இரண்டு ஆண்டவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒரு ஆண்டவனை கூட உண்மையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தமாகும். கொஞ்சம் சிந்தியுங்கள். ரெண்டு ஆண்டவனை ஏற்றுக்கொண்டவர்கள் ரெண்டு பேருமே ஆண்டவன் இல்லைன்னு சொல்லலாம் அர்த்தம். ஏனென்றால் இந்த ஆண்டவன் அந்த ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டவன், அந்த ஆண்டவன் இந்த ஆண்டவனுக்கு கட்டுப்பட்டவன். இரண்டை ஏற்றவன் எதையுமே ஏற்காதவன். ஆகையினால் தான் அவர்களை ஷிர்க் வைக்கிறவர்கள், இணை வைக்கிறவர்கள் என்று சொல்லுகிறோம். இணை வைக்காதீர்கள், ஆண்டவனுக்கு இணை இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன இந்த சூரத் இருக்கிறது அல்லவா, குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான், ஒருவனாக இருக்கிறான், எந்த தேவையமற்றவன், யாருக்கும் பிறக்காதவன், யாராலும் பெறப்படாதவன். ஆண்டவன் வேறொருவருக்கு பிறக்க முடியுமா? வேறொருவனுக்கு பிறந்தால் யாரிலிருந்து பிறந்தானோ அதுவும் ஆண்டவனாக இருக்கும். ஒரு குதிரை குட்டி இருக்குமானால் அந்த குதிரை குட்டியுடைய தாயும் என்னவாக இருக்கும்? குதிரையாக இருக்கும். குதிரை குட்டியுடைய தாய் எருமையா எப்படி இருக்க முடியும்? குதிரையிலிருந்து குதிரை பிறக்கும். சரி, குதிரை பெத்த குதிரை குட்டி தான் பிறக்கும், கழுகு குட்டி பிறக்காது. ஆக ஆண்டவன் பிறந்திருந்தாலோ அல்லது பெறப்பட்டிருந்தாலோ வேறொன்றை பெற்றிருந்தாலோ அல்லது பிறந்திருந்தாலோ யாரிலிருந்து பிறந்தானோ அதுவும், யாரை பெற்றானோ அதுவும் ஆண்டவனாக ஆகிவிடும். எனவே லம் யலித் வலம் யூலத், எங்களுடைய சீரியவாதத்தை கேளுங்கள். இது தீவிரவாதமா? லம் யலித், அவன் பிறக்கவில்லை, வலம் யூலத், யாராலும் பிறப்படவில்லை, அவன் சமத், அவன் எந்தவித தேவையமற்றவன், அவனை ஏற்றுக்கொள்கிறது சொல்கிறோம். ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே ஒரு குறிப்பிட்ட கால வாழ்வு கடுவுதான் கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறோம். நிரந்தரமாக வாழ்வதற்கு அனுப்பப்படவில்லையே. குறிப்பிட்ட காலம் இன்னக மையத்தின் வைன்னஹும் மையத்தூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்களும் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவீர்கள், அவர்களும் சென்று விடுவார்கள். யார் உலகத்திலே நிரந்தரமாக இருந்தவர்கள்? யாரையாவது காட்ட முடியுமா? எவ்வளவு பெரிய அறிஞர்கள், எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள், எவ்வளவு பெரிய மேதாவிகள், பெரிய பெரிய மெடிக்கல் ரிசர்ச் செய்தவர்கள் எல்லாம், அவர்களே பெரிய பெரிய மருத்துவ ஆய்வாளர்கள், மருத்துவ ஆய்வாளர்களோடு மறைத்து போனார்களே, இருந்தார்களா இந்த உலகத்திலே? ஒரு டாக்டர் ஊட்டியிலே, நான் நம்ம காலத்துக்கு வந்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது அதில் சரியான ஞாபகம் இல்லை, ஆனால் ஞாபகம் இருக்கிறது. டாக்டர் ஹார்ட் ஆபரேஷன் செய்வதற்காக ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போனார். ஒரு நபருக்கு ஹார்ட் ஆபரேஷன் செய்வதற்காக ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளே போனார். போய் ஹார்ட்டிலே கை வச்சாரே என்னவோ, டாக்டருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது, இறந்து விட்டார். ஏன் வர முடியாது என்று கேட்காதீர்கள், வரலாமே. எத்தனையோ பேருக்கு இதே போல ஒரு மேடையிலே, ஒரு நகரத்திலே நான் நிகழ்ச்சி பேர் ஊர் சொல்ல விரும்பவில்லை, இதே போன்ற ஒரு மேடையிலே இதே போன்ற இரவு நேரத்திலே கூட்டம் நடக்கிறது. ஊரில் ஆகப்பெரிய பிரபலர் உட்கார்ந்து இருக்கிறார். உட்கார்ந்தவருடைய தலை கீழே போய் கொண்டே இருக்கிறது. பக்கத்தில் இருந்தவர் என்ன ஆஜியார்னு கேட்கிறார். ஆஜியாருக்கு ரூஹு மட்டும்தான் இல்லை, ஆஜியாருக்கு ரூஹு மட்டும் இல்லை. வேணுமானா தனியா கேளுங்க, இடம் ஊரு பேரு எல்லாம் சொல்றேன். விருந்து வீட்டுல நல்ல சாப்பிட்டா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து சாப்பிட முடியாது, அவ்வளவுதானே. சரி, உடுப்பது 2, மேல 1 கீழே 1, பாக்கி உள்ள இருக்கிறதா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ். மேல 1 கீழே 1, 2 உடுப்பது 2 உண்பது நாளை. இதற்கு மேல உலகத்திலே என்ன இருக்கிறது உனக்கு? எனவே உலகத்தில் அடக்கமாக வாழு, அமைதியாக வாழு, சந்தோஷமாக வாழு, ஆண்டவன் கொடுத்ததை கொண்டு நிம்மதியாக வாழு. ஆனால் நீதியை கைவிட்டு விடாதே. அல்லாஹ் தஆலா அநீதி செய்வர்கள் நேசிப்பதில்லை. எனவே நீதியாக வாழு என்று சொல்லி அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். எனவே முஸ்லிம்களாகிய நாங்கள் எங்களுடைய வாதத்தை முழு உலகுக்கும், இந்தியாவுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசுக்கு மட்டுமல்ல, தமிழக அரசுக்கு மட்டுமல்ல, இந்திய அரசுக்கு மட்டுமல்ல, உலக அரங்குக்கு எடுத்து வைக்கிறோம். எழுதிக் கொள்ளுங்கள், யாருக்கு வேண்டுமோ எழுதிக் கொள்ளுங்கள். இல்லையானால் இதோ ஹுசைனியா ரெக்கார்டிங் கேசட் சென்டர் வந்திருக்கிறார், ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். நாளைக்கு கேசட் வரும், வாங்கிக் கொள்ளுங்கள். எங்களுடைய ஒரே வாதம் இதுதான், நீதியாக வாழ வேண்டும் என்பதுதான். வாழ்க்கை முடிந்து போகும், ஆனால் நீதியாக வாழுங்கள். நீதிக்கு புறம்பாக, நேர்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு புறம்பாக வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்திலேயே நிம்மதியாக வாழ்ந்ததில்லை. எனவே நீதியாக வாழுங்கள் என்று சொல்கிறோம். இதற்கு மாறாக நீங்கள் யாராவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக, ஆட்சியை பிடிப்பதற்காக கோணலான வாதங்களை ஒரு காலத்திலே அது வேறொரு கட்சி என்று பெயர் இருந்தது, பிறகு வேறொரு பெயர், இன்றைக்கு பேப்பர்களை அடிபட்டுக் கொண்டிருக்கிற பெயர்கள் எல்லாம். அங்கே ஒரு மஸ்ஜிதை இடித்து விட்டார்கள்,
அங்கே ஒரு மசீதை இழுத்து விட்டார்கள். டிசம்பர் 6 கண்ணீர் நாள் என்று சொல்கிறார்கள். நாங்களும் கண்ணீர் வடிக்கிறோம். ஆனால் அந்த ஒரு மசீதுகளுக்கு பிரச்சனை இல்லை. அந்த ஒரு மசீது அல்ல, 100 மசீது போனாலும் எங்களுடைய தொழுகையாளிகள் இருக்கிறவரை எங்களுடைய மசீதுகளை உங்களாலே அழைக்க முடியாது. எங்களுடைய தொழுகையாளிக்கு மசீது தேவையில்லை, எங்களுடைய தொழிலாளிக்கு மசீத் தேவையில்லை, வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவோம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த நாட்டிலே நீங்களா நாங்களா என்ற கேள்வி நீங்கள் முன்வைக்கிறீர்கள். கொஞ்சம் கவனியுங்கள் சகோதரர்களே. எங்களுக்கு பாபரி மசீது பிரச்சனை, நாங்கள் விட்டுக் கொடுக்க தயார். ஏனென்றால் பாபரி மசீதை போன்ற 100 பாபரி மசீதுகள் வரும். பாபர் முகலாய மன்னர்களிலே முதலாவது மன்னர். பாபருக்கு பிறகு ஹுமாயூன், ஹுமாயூனுக்கு பிறகு அக்பர், அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர், ஜஹாங்கீருக்கு பிறகு ஷாஜஹான், அதற்கு பிறகு ஆரங்கில், இடையிலே ரஜியா சுல்தானா, குத்துபுத்தீன் ஐபக், இல்துமிஷ், ஏராளமான அரசர்கள். அதற்கு முன்னாலே கஜினி, கோரி, லோடி, கோரி, தைமூர், எத்தனையோ அரசர்கள். 800 வருஷ காலம் இந்தியாவை முகலாய மன்னர்கள் ஆண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை தான், இஸ்லாமிய மதத்தை மட்டும்தான், மஸ்ஜிதை மட்டும்தான் இந்த நாட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருந்தால் நடந்திருக்கும். ஆனால் ஒரு கோயிலை கூட அவர்கள் வேண்டும் என்று இழுத்ததாக உங்களாலே நிரூபிக்க முடியாது. ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினாலே ரோடு போடும் போது இடையிலே வந்துவிட்டது எந்த காரணத்தினால், படை போகும்போது அது குறுக்கிட்டார்கள் எந்த காரணத்தினால், இப்படி ஏதாவது அங்கு ஒரு காரணம் இருக்குமே தவிர கோயிலை எதிர்கொள்ளுங்கள், கோயிலை கோயில் என்ற காரணத்தினால் யாரும் இழுத்ததில்லை. நீங்கள் தான் மஸ்ஜிதை மஸ்ஜித் என்ற காரணத்தினால் இழுத்திருக்கிறீர்கள். ஒரு கோயிலை கூட காட்ட முடியாது. ஏதாவது காரணம், சோமநாத்திலிருந்து யாத்திரை புறப்படுகிறார். ஏனென்றால் சோமநாத்திலே ஒரு கோயில் இடிக்கப்பட்டதாம், இது வரலாறாம் என்று சொல்லி அந்த 91 யாத்திரை இருக்கிறது அல்லவா, அது ஊட்டிய இந்துத்துவ வாதம் இருக்கிறதே. இந்துக்களை நாங்கள் வெறுக்கவில்லை, ஆனால் முஸ்லிம் என்ற காரணத்திற்காக நீங்கள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் வெறுப்பீர்களே, ஆனால் நாங்கள் சும்மாவும் இருக்க போவதில்லை. இஸ்லாம் என்ற காரணத்தினாலே நாங்கள் வாழுகிறவர்கள் வாழ விடுகிறவர்கள். உங்களையும் சொல்லுகிறோம், வாழுங்கள், வாழ விடுங்கள். நீங்கள் ஆட்சிக்காக எதையாவது செய்வதானால் அதை பற்றி எங்களுக்கு அக்கறை இல்லை. முகலாய மன்னர்கள் எந்த காலத்திலும் செய்ததில்லை. 1852 பாபர் இந்த ஆட்சி செய்த காலத்திலே அவருடைய ஒரு தளபதி மீர்பால் அந்த மஸ்ஜிதை கட்டினார் என்று சொல்லப்படுகிறது. இருக்கட்டும், அது ராமர் பிறந்த இடம் என்று சொல்கிறீர்கள், ஊர்ஜிதப்படுத்துங்கள். உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று இன்னும் நாங்கள் சொல்லுகிறோமே. யாராவது மறுத்தார்களா? பாபரி மஸ்ஜித் கமிட்டி மறுத்ததா? முஸ்லிம் பிரச்சனை இல்லாம ஒரு மறுத்ததா? அல்லது டெல்லி ஜாமியா மஸ்ஜிதுடைய இமாம் மறுத்தாரா? அல்லது இந்த நாட்டில் இந்தியாவிலே இருக்கக்கூடிய யாராவது மறுத்தார்களா? ஆனால் ஒருவர் எழுதுகிறார், நீதிமன்றத்துடைய தீர்ப்பை ஏற்கிறேன் என்று சொல்லுவீர்கள், ஆனால் பிறகு ஏற்க மாட்டீர்கள் என்று. அது வந்த பிறகுதானே பார்க்க வேண்டும். வருவதற்கு முன்னாலேயே நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் அதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீதிமன்ற தீர்ப்பு அது ராமர் பிறந்த இடம் என்று சொன்னால் தாராளமாக அதை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது பாபரி மஸ்ஜித் கமிட்டி அன்றையிலிருந்து சொல்லி வருகிறது. அன்றைக்கு அதாவது எதேச்சாதிகாரமாக ஏதோ ஒரு வாதத்தை நிரூபிப்பதற்காக வேண்டி 2 இடங்களில் இருந்தவர்கள் தங்களுடைய இடங்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு அரசியல் ரீதியான காரணங்களுக்காக தங்களுடைய வாதத்தை முன்வைப்பதற்காக அவர்கள் எப்படியோ தங்களுடைய யாத்திரைகளை துவங்கி இந்துத்துவ வாதங்களை துவங்கி தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார்கள். அரசியல்வாதியை பற்றி இது குமுதத்திலே வந்தது. எங்கேயோ கிடந்த ஒரு குமுதத்தை சமயத்தில் வாங்கி படிக்கிறதும் உண்டு, சமயத்தில் கிடைக்கிற புத்தகத்தை பார்க்கிறதும் உண்டு. எந்த காரணம் சொன்னா அதுல சில விஷயங்கள் இப்படி எல்லாம் கிடைக்குது. ஒரு குமுதம் எங்கேயோ கிடந்ததை படிச்சேன், அதுல இந்த விஷயம் எழுதிருக்கு. அது பாருங்க, இது குமுதத்துல இருந்து கட்டிங் எடுத்து ஒட்டி வச்சிருக்கிறார். எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதே நேரத்தில் மனசை ரொம்ப பிடிச்சிச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருந்துச்சு. இப்போ அப்படித்தான் இருக்கு. கேளுங்க, ஒரு ஆள் சொல்றாரு, அவர் ஒரு ஆளை பார்த்து இன்னொருத்தர் கார் கிட்ட நிக்கிறவரை பார்த்து ஒரு சொல்றார், இன்னொருத்தர் சொல்றார், படமே அப்படித்தான் போட்டுருக்கு. கார் கிட்ட ஒருத்தர் நிக்கிறார், 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இத 2 பேர் பேசுறது ஒருத்தர் சொல்றாரு, அந்த கார் கிட்ட நிக்கிறாரே அவர் 15 வயசுல பிக் பாக்கெட் அடிக்க ஆரம்பிச்சு 20 வயசுல வழிப்பறி கொள்ளை நடத்தி 25 வயசுல 2 கொலையும் பண்ணி 30 வயசுல 3 பெண்ணை கடத்தி கொண்டு போய், நல்லா கவனிக்கிறீங்களா, 15 வயசுல பிக் பாக்கெட் அடிச்சு ஆரம்பிச்சு 20 வயசுல வழிப்பறி கொள்ளை நடத்தி 25 வயசுல கொலையும் பண்ணி 2 கொலையும் பண்ணி 30 வயசுல 3 பொண்ணை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி 35 வயசுல கள்ளச்சாராய காட்சி 40 வயசுல 2 ஒயின் ஷாப், ஒரு சினிமா தியேட்டர் வாங்கி இப்போ 50 வயசுல சட்டத்துக்கு புறம்பா அப்படின்னு சொல்லும் போது இந்த 2வது ஆட்சியாளர் போதும் நிறுத்துங்க, இவ்வளவு சொல்ல வேண்டாம், ஒரே வழியில அவர் ஒரு அரசியல்வாதின்னு சொன்னா எனக்கு புரியாதா? இது குமுதத்துடைய கட்டுங்க, என்னோட வார்த்தை இல்லை. ஒரே வரியில அவர் ஒரு அரசியல்வாதின்னு சொன்னா எனக்கு புரியாதான்னு கேட்கிறார். சோதரர்களை கொஞ்சம் சிந்தியுங்கள். நான் அரசியல்வாதிகளை பற்றி இப்படி விமர்சிக்க தயாரில்லை. நேர்மையானவர்களும் நிச்சயமாக இருக்கிறார்கள். அதனால் தான் இந்த தூரலாவது வந்து போகிறது.
ஆனா எனக்கு ஒரு வருத்தம் என்ன தெரியுங்களா, இவ்வளவு. எனவே நான் சொல்ல வந்த விஷயம், ஆட்சி கட்டளை தக்க வைத்துக் கொள்வதற்காக யாராவது எதையாவது செய்திருந்தால் அதுவெல்லாம் தவறான வழியிலே நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்கள். ஏதாவது ஒரு வழியை சொல்லி இந்த நாட்டிலே எதையாவது சாதித்து விடலாம் என்று நினைத்தால் பொய் பொய். கொஞ்ச நாளைக்கு நிலைக்குமே தவிர நீடித்தது உலகத்திலே இருந்ததாக சரித்திரம் கிடையாது. உண்மை சிறிது நாட்களுக்கு மறைக்கப்படலாமே தவிர அழிக்கப்பட்டதாக சான்று கிடையாது. உண்மை மறைக்கப்படலாமே தவிர அழிக்கப்பட்டதாக எந்த சரித்திரத்திலும் சான்று கிடையாது. பொய் நீடித்து நின்றதாக எந்த வரலாறும் கூடியது கிடையாது. எனவே நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக, நீங்கள் சட்டத்துக்கு முரணாக ஏதோ கரசேவை நடத்தினோம், ஏதோ செங்கல் பூஜை நடத்தினோம், அதே போல கடைசியாக இப்பொழுது சிராதான் என்று சொல்லி அரசு அதை வாங்கிக் கொள்வதற்காக, அந்த தாயத்தை பெற்றுக் கொள்வதற்காக அரசு நபர் அனுப்பப்பட வேண்டிய அவசியம் என்ன என்பதை எங்களுக்கு புரியவில்லை. அது புரிகிற மூலம் எங்களுக்கு இல்லையோ என்ன நினைக்கிறோம். யாரோ செய்கிற ஒருவர் கனவு பிரியர் ஒருத்தர் இருக்கிறார். அந்த பெரிய, இப்ப வயசு என்ன தெரியல, அவருக்கு 92 இருக்கும், பார்த்திருப்பீங்க, பெரிய தாடி பரமஹன்ஸ். எப்ப பார்த்தாலும் கனவு கண்டுட்டே இருப்பாரு. 49ல ராமஜென்ம பூமி பிரச்சனையை கனவுல கண்டு உண்டாக்குறவரே அந்த சாமியார் தான். ராமர் வந்து சொன்னாலும் நான் இந்த இடத்துல பிறந்தாங்க, அங்க என்னுடைய பூஜை நடத்தணும் 1949ல. அங்க இருந்து பிரச்சனையே ஆரம்பமானது. அதுக்கு பிறகு 56ல ஒரு கனவு, 66ல ஒரு கனவு, இப்படி அதாவது ஆட்சி மாறுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கனவு வருது. இது என்ன அதிசயமா இருக்கு. ஆட்சிக்கு தகுந்த மாதிரி கனவு வருமா? இந்த ஆட்சி இருந்தா இதுக்கு தகுந்த மாதிரி கனவு, அந்த ஆட்சி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி கனவு. இப்ப எனக்கு அது விரிவா சொல்றதுக்கு தேவையும் இல்லை, நேரம் இல்லை. ஒவ்வொரு மாதிரி கனவு கண்டு அவர் முடிவு பண்ணிட்டார். மார்ச் 12 கடைசி 15 நாங்க அங்க அஸ்திவாரக்கல் வச்சே தீருவோம். இங்க ஒரு பக்கம் கோர்ட்ல கேஸ் இருக்கு. கோர்ட்ல கேஸ் இருக்கும்போது அதை பத்தி அவர் கேட்டா, கோர்ட்ல கேஸ் இருக்கிறது பேசக்கூடாது அதை பத்தி என்று சொல்லுகிறீர்களே, இங்கே கோர்ட்டிலே கேஸ் இருக்கும்போது இது மத ரீதியான உணர்வு, இதை கோர்ட் தீர்மானிக்க முடியாது என்று சொன்னால் யார் தீர்மானிப்பது என்று கேட்கிறேன். இதை உச்ச நீதிமன்றம் தீர்மானிக்க முடியாது என்று சொன்னால் மத ரீதியான உணர்வு, அது உங்களுடைய மத ரீதியான உணர்வு என்று சொன்னால் எங்களுடைய மஸ்ஜிதும் எங்களுடைய மத ரீதியான உணர்வு இல்லையா? எங்களை உணர்வற்ற மரக்கட்டைகளாக நினைத்துக் கொண்டீர்களா? வரட்டும், கோர்ட் தீர்ப்பு வரட்டும், அதுவரை பொறுத்திருங்கள். அதற்கு முன்னாலே இங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது, அங்கே கோவாவிலே ஒரு கூட்டம் நடக்கிறது, அங்கே ஒரு கூட்டம் நடக்கிறது. நான் சுயம் சேவக் என்று சொல்லுகிறார். இது தேசிய கனவு. பாபரி மஸ்ஜித் கட்டுவது ஒரு தேசிய கனவு என்று சொல்லுகிறார். நான் ஒரு சுயம் சேவக் என்று சொல்லுகிறார். முஸ்லிம்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நாங்க என்ன டேப்லெட்டா? நாங்க என்ன டேப்லெட்டா வாயில போட்டு உள்ளு வாங்குறதுக்கு? வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், தொண்டையில போய் நின்று என்ன பண்றது. கொஞ்சம் வாங்கி பாருங்க. இந்த வார்த்தை உண்மையிலேயே அதாவது மிகவும் அச்சுறுத்தக்கூடிய வார்த்தை. முஸ்லிம்களை உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய சேவை இந்த கட்சிக்கு பணி பூர்த்தி செய்யப்பட வேண்டியது இருக்கிறது சொல்கிறார். நிச்சயமாக நாங்கள் இதற்கெல்லாம் கவலைப்பட போவதில்லை. ஆனால் உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் முஸ்லிம் நண்பர்களே. நான் எங்க இருக்கிறோம், என்ன நிலையிலே இருக்கிறோம், எங்கே கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாளைக்கு இவருடைய திட்டம், நீங்கள் ஆட்சியாளர்கள், எங்களுக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. நீங்கள் நேர்மையாக ஆளுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் நேர்மையாக ஆளுங்கள், நாங்கள் வரவேற்கிறோம். அப்துல் கலாமை ஜனாதிபதியாக எங்களுக்காக நீங்கள் ஆக்குகிறேன் சொன்னால் வரவேற்கிறோம், வழிமொழிகிறோம், உறுதிமொழிகிறோம். தாராளமாக்குங்கள். ஒரு முஸ்லிமை இங்கு ஆக்குவதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். என்னை பொறுத்தவரை நான் சொல்லுகிறேன், அவரை முஸ்லிம் என்று சொல்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். சில பேர் சொல்லுவாங்கல்ல, பேரளவுக்கு முஸ்லிம், இவர் உண்மையிலேயே முஸ்லிம், ஏன் இல்ல முஸ்லிம் இல்லை என்று நம்ம ஏன் சொல்லணும்? தேவையில்லை. அவர் முஸ்லிம், சந்தோஷப்படுகிறோம். ஆனால் அந்த முஸ்லிமை நீங்கள் திசை திருப்பக்கூடாது, அவரை திசை மாற்றக்கூடாது. அவரையே வைத்து முஸ்லிம்களை அடக்கலாம் என்று நினைப்பீர்களே, ஆனால் நீங்கள் கத்தியை பிளேடை முழுங்குகிறவர்களாக ஆகுவீர்கள். அது உள்ளே போய் என்ன செய்யும் என்று தெரியாது. எனவே தேவையில்லாத தீவிரவாதங்களை உலகத்தை உண்டாக்கி எங்களை அடக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் நேர்மையான ஆட்சியங்கள் எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் அதே நேரத்திலே இஸ்லாத்தை அழித்து விடுவதோ முஸ்லிம்களை உள்வாங்கி விடுவது என்பதோ நடக்க இயலாத காரியம், சாத்தியமில்லாத காரியம். முஸ்லிம் இந்த ஊர் நாட்டிலே இல்லாமல் போனால் தான் இஸ்லாத்தை அழிக்க முடியும். ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டும், இஸ்லாத்தை பாதுகாக்கிறேன் என்று ஏராளமான பேர் சொல்கிறார்கள். இஸ்லாத்தை பாதுகாக்கிறேன், ஆனால் முஸ்லிம்களை பாதுகாக்க மறந்து விடுகிறார்கள். இதற்கு பெரிய வியாக்கியானம் சொல்ல நான் விரும்பவில்லை. இஸ்லாமை பாதுகாக்க இந்த கூட்டங்கள் எல்லாம் முஸ்லிம்களை பாதுகாப்பது முதல் வேலை, நம்முடைய வேலை. முஸ்லிம்களை பாதுகாத்தால் தானே இஸ்லாத்தை பாதுகாக்க முடியும். முஸ்லிம்களை நம்போய்ந்து விட்டுவிட்டு நாங்கள் இஸ்லாத்தை பாதுகாக்கிறோம், நாங்கள் குரானை மட்டும் பாதுகாக்கிறோம் என்று சொன்னால், நாளைக்கு குரானை ஓதுகிற ஒரு முஸ்லிமை இல்லாமல் போய்விட்டால் குரானை என்று பாதுகாப்பது. எனவே முஸ்லிமை பாதுகாக்க வேண்டும். கொஞ்ச நஞ்ச உணர்வுள்ள, உஷாருள்ள, ஈமானுடைய, பயபக்தியுடைய முஸ்லிம்கள் நிச்சயமாக இருக்கிறார்கள். அவருடைய ஈமான் காய்ந்து போய்விடவில்லை, அவருடைய உணர்வுகள் மறத்து போய்விடவில்லை. எனவே நாங்கள் உங்களுக்கு எதிரிகள் அல்ல, ஆனால் எங்களை எதிரிகளாக நீங்கள் நினைக்காதீர்கள் என்றுதான் இந்த சமுதாய நல்லிணக்க கூட்டத்தின் மூலமாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். அதோடு கடைசியாக ஒரு விஷயம் கொஞ்சம் நீளத்தான் செய்யும், ஆனாலும் இந்த மதரசாக்களை பற்றி வரக்கூடிய வியாக்கியானங்கள் இருக்கிறது. இது தீவிரவாத பயிற்சி முகாம்கள் என்று சொல்கிறார்கள். மீடியாக்களிலே வந்து கொண்டே இருக்கிறது.
பேப்பர்களிலே வந்து கொண்டே இருக்கிறது. இந்த மதரசாக்களே இதோ இந்த லால்பேட்டை மதரசா 100 விழா கொண்டாடி எத்தனை காலமாகிவிட்டது? பாக்கியாத்துசாரியார் 100 விழா கொண்டாடி எத்தனை காலமாகிவிட்டது? தேவநந்த் மதரசா 100 விழா கொண்டாடி எத்தனை ஆண்டு காலமாகிவிட்டது? எத்தனையோ. அதுபோல திண்டுக்கல்லிலே இருக்கிற டவுன் பள்ளி, சந்துக்கடை பள்ளி என்று சொல்வார்கள், அதிலே ஒரு மதரசா இருக்கிறது. அந்த மதரசா 100 முடித்து 20-30 ஆண்டு ஆகிவிட்டது. சின்ன மதரசா தான், ஆனால் 100. இப்படி எத்தனையோ மதரசாக்கள் 100 கடந்து தாண்டி இருக்கும் போது அங்கெல்லாம் அதே எந்த தீவிரவாதம் இருக்கவில்லை. அதாவது 24 மணி நேரம் நம்முடைய மதரசாக்கள் வெறும் போதனா நிலையங்கள் அல்ல, வெறும் கல்வி நிலையங்கள் அல்ல. கல்வி படிச்சு கொடுக்கறதா இருந்தா காலையில் 8 மணிக்கு வாங்க, 1 மணிக்கு போங்க, மத்தியானம் 2 மணிக்கு வாங்க, 4 மணிக்கு போங்கன்னு சொல்லுவேன். அப்படி இல்லை, 24 மணி நேரம் இங்கதான் இருக்கணும், மதரசாலியா தான் இருக்கணும். சுபத்தோடு எந்திரிச்சாரா இல்லையா, சுன்னத்துள்ளாரா இல்லையா, பரவத்துள்ளாரா இல்லையா, குரான் ஷரீஃப் ஓதுனாரா இல்லையா, டைமுக்கு வந்தாரா இல்லையா, படத்துக்கு வந்தாரா இல்லையா, படிச்சாரா இல்லையா, கையிலூலா படுத்தாரா இல்லையா, தூங்கினாரா இல்லையா, கூடவே இருந்து அவர்களை பராமரித்துக் கொண்டிருக்கிற இந்த மதரசாக்களை பார்த்து நீங்கள் பயங்கரவாதத்தை இது போதிக்கிறது என்று சொன்னால் சீரியவாதத்தை போதிக்கிற இடமே உலகத்தில் இல்லை என்று அர்த்தம். என்றைக்கு இந்த மதரசா தீவிரவாதத்தை போதித்தது? வந்து பாருங்கள், ஏன் உள்ளே வந்து பார்க்க வேண்டியதானே? உங்களை யார் வேண்டாம் என்று சொன்னது? உங்களை யார் தடுத்தது? உங்களை யார் தடுத்து நிறுத்தியது? உள்ளே வாருங்கள் என்று சொல்லவில்லை. வந்து இருந்து தங்கி உண்டு உறங்கி நாட்களை கழித்து எங்கள் மதரசாக்குள்ளே வந்து பாருங்கள், என்ன செய்கிறோம் என்று பாருங்கள். நாங்கள் இந்த டீனேஜ் வயதிலே உள்ள வாலிபர்களை வைத்துக் கொண்டு அவர்களை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சில மதரசாக்களிலே, அதாவது பாங்குக்கு முன்னாலேயே அவர்களை எழுப்பிவிட்டு தஹஜ்ஜுத் தொழ வைத்து, நாங்கள் தீவிரவாதிகள் நடுநிசையை எழுந்திருத்து ஆண்டவன் எடுத்து நேர்வழி கேட்கிறோமே, எங்களை பார்த்து தீவிரவாதிகள் என்று சொன்னால் நாங்கள் சொல்ல விரும்பவில்லை. யார் நீதிக்கு புறம்பாக நடக்கிறார்களோ அவர்கள் அறிந்து போவார்கள் என்று குர்ஆன் மட்டும் சொல்லவில்லை, பகவத்கீதையும் அதைத்தான் சொல்லுகிறது, ராமாயணம் அதைத்தான் சொல்லுகிறது, திருக்குறள் அதைத்தான் சொல்லுகிறது, எல்லா வேதங்களும் எல்லா உபனிஷத்துக்களும் அதைத்தான் சொல்லி இருக்கிறது. பொய்யர்கள் அழிந்தார்கள். இது குர்ஆனுடைய போதனை மட்டுமல்ல, பகவத்கீதையும் அதைத்தான் போதிக்கிறது, ராமாயணம் அதைத்தான் போதிக்கிறது. பொய் சொல்லாதீர்கள், ஏமாற்றாதீர்கள். வந்து பாருங்கள், பத்திரிகையிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மதசார்பின்மையும் இந்த மத செக்குலரிசத்தையும் ஒழிப்பதற்காக திட்டம் தீட்டி வேலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களே இனியும் தூங்காதீர்கள். முஸ்லிம்களே இப்பொழுதாவது விழித்துக் கொள்ளுங்கள். சீரிய வாதத்தை வைத்துக் கொண்டு தீவிரவாதிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறதா? சீரிய வாதத்தை வைத்துக் கொண்டு தீவிரவாதிகளை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு என்ன இருக்கிறது? நாங்கள் உரிமையோடு வாழ்கிறோம். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் 1850 சுதந்திர போராட்டத்தை மார்க்க போராட்டம் என்று அறிவித்தவர்கள் முஸ்லிம் அறிஞர்கள். மறந்து விடாதீர்கள். இக்பால் சாஹிப் சொன்னது போல முஸ்லிம் அறிஞர்கள் இந்திய சுதந்திரத்துக்கு விதையிட்டவர்கள். என்றைக்கும் நாங்கள் இந்தியாவுடைய விசுவாசத்துக்கு, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு, இந்தியாவை உலக அரங்கிலே தலை தூக்கி நிற்பதற்கு பாடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ரத்தத்தை சிந்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்தியா எங்கள் நாடு, இந்தியாவை உங்கள் நாடு என்று சொல்லுவோமா? இந்த பாரதத்தை உங்களுக்கு விட்டு கொடுத்து ஓடுமா? நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள், நாங்கள் இந்த மண்ணிலே பிறந்ததை உண்டு வாழ்கிறவர்கள். நாங்கள் மறுக்க மாட்டோம், நாங்கள் விட்டுவிட மாட்டோம். இந்தியா எங்களுடையது, பாரதம் எங்களுடையது. நாங்கள் ஏன் இதை விடுவோம்? உங்களுக்கு விட்டு கொடுத்து விடுவோமா? நீங்கள் மட்டும் தான் பிறந்தீர்கள் இந்த பாரதத்திலே, நீங்கள் மட்டும் அனுபவிப்பீர்களா இந்த பாரதத்தை? பாரதம் நாங்கள் அரேபியர்கள் அல்ல, நன்றாக கேட்டுக் கொள்ளுங்கள். எங்களுக்கு மார்க்கம் இஸ்லாம், ஆனால் எங்களுடைய தாய்நாடு இந்தியா. எங்களுடைய மார்க்கம் தான் இஸ்லாம், தவிர எங்களுடைய தாய்நாடு இந்தியா. இதற்கு விசுவாசமாக இருப்பது எங்களுடைய யாரோ நினைக்கிற மாதிரி வெறும் தேசபக்தி அல்ல, எங்களுடைய மதபக்தியோடு கலந்தது தேசபக்தி. எங்களுடைய மதம் எங்களுக்கு தேசபக்தி போதிக்கிறது. எங்களுடைய மதம் தேசத்துக்கு விசுவாசமாக இருக்க சொல்கிறது. இப்பொழுது இந்த தேசத்திலே நாங்கள் உங்களோடு அதாவது உடன்படிக்கை செய்து கொண்டு, நீங்கள் உங்க இடத்துல சுதந்திரமாக, நாங்கள் எங்க இடத்துல சுதந்திரமாக, நம்முடைய அரசியல் சாசனம் இந்த உடன்படிக்கை தான் கூறுகிறது. ஒவ்வொரு மதத்தாலும் அவர்களுடைய மதத்திலே அரசியல் சாசனத்துடைய 25வது விதி பகிரங்கமாக நமக்கு அரசியல் சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. அரசியல் சாசனத்துடைய 25வது விதியிலிருந்து ஆரம்பித்து பல விதிகள் நமக்கு அரசியல் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது. 25 பாருங்கள், தம் மதத்தை தழுவ மேற்கொள்ள மற்றும் பரப்புவதற்கு உரிமை உடையவர்களாவார்கள். நமக்கு மதரசாக்களை நிறுவ உரிமை இருக்கிறது, நிர்வகிப்பதற்கு உரிமை இருக்கிறது. உங்களுக்கும் உரிமை இருக்கிறது. அதிலே தீவிரவாதம் போதிக்கப்பட்டால், சட்டம் ஒழுங்கு குறைக்கப்பட்டால் வந்து பார்ப்பதற்கு, தகவல் சேகரிப்பதற்கு, தாக்கல் சமர்ப்பிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. அந்த தாக்கல் நிரூபிக்கப்பட்டால், தீவிரவாதம் நிரூபிக்கப்பட்டால் அதை தடுக்க உரிமை இருக்கிறது. இல்லாதவரை இந்த மதரசாக்களை நிர்வகிக்க எங்களுக்கு உரிமை இருக்கிறது என்பதற்கு அத்தாட்சியாக நாங்கள் நாட்டையும் பாதுகாப்போம், இந்தியாவையும் பாதுகாப்போம், இஸ்லாமையும் பாதுகாப்போம், நாங்கள் உங்களையும் பாதுகாப்போம், எங்களையும் பாதுகாப்போம் என்று விசுவாசத்துடன் கூறுகிறோம். நீங்கள் இதை மறுக்காதீர்கள். மறுத்தால் நாளை நீங்கள் குஜராத் ஒரு கலவரத்துடைய பிரதிபலிப்பு என்று சொல்கிறீர்களே, அதற்கும் பிரதிபலிப்புக்கும் ஒரு பிரதிபலிப்பு இருக்கிறது. மறந்து விடாதீர்கள்.
மறுத்து விடாதீர்கள். பிரதிபலிப்புக்கெல்லாம் பிரதிபலிப்பு நிச்சயமாக இருக்கிறது. எனவே நாங்கள் பிரதிபலிப்பு தேவை என்று சொல்லவில்லை. நாங்கள் தெளிவாக சொல்லுகிறோம், தெல்ல தெளிவாக சொல்லுகிறோம். சமாதானத்தை நாங்கள் விரும்புகிறோம், சாந்தியை நாங்கள் விரும்புகிறோம். இஸ்லாம் என்ற வார்த்தைக்கே சாந்தி என்றுதான் அர்த்தம். சாந்தியை நாங்கள் விரும்புகிறோம், விரும்புவோம். எங்களுடைய இறுதி மூச்சு வரை சாந்திக்குத்தான், சமாதானத்துக்குத்தான், நீதிக்குத்தான், நேர்மைக்குத்தான், உண்மைக்குத்தான், உயர்வுக்குத்தான், இந்தியாவுடைய பாதுகாப்புக்குத்தான் நாங்கள் பாடுபடுவோம். இதிலே எங்களுடைய அல்லாஹ்வை நாங்கள் சாட்சியாக வைத்திருக்கிறோம். மோசடி நீங்கள் செய்யாதீர்கள், அதிலே மோடி வித்தைகள் நீங்கள் செய்யாதீர்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். எனவே எங்களுடைய சீரியவாதத்தை புரிந்து கொள்ளுங்கள். தீவிரவாதம் எங்களுக்கு இல்லை. எனவே எங்களுடைய மதரசாக்களை நிர்வகிக்க விடுங்கள். அதற்கு விடவில்லை என்றால் அதனுடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக ஏற்பட்ட தீர்வு என்பதை எங்களால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. ஆகவே எங்கள் குடிமை கொடுங்கள் என்று கோரும் முகமாகவும் இந்த வாசிக்கப்பட்ட தீர்மானம், 3 தீர்மானங்கள், ஒன்று தீவிரவாதம் இல்லை, இரண்டாவது மதரசாக்களுக்கு உரிமை கொடுங்கள், மூன்றாவது மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் ஜும்மா தொழுகையாவது நேரம் கொடுங்கள் என்ற இந்த 3 தீர்மானங்களையும் நான் பேசிய பேச்சுக்கள் குறைபாடுகள் இருந்தால் அதை திருத்த உரிமை இருக்கிறது. ஆனால் உண்மைதான் சொல்லுகிறோம். அந்த உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். தீனுக்கும் மார்க்கத்துக்கும் இஸ்லாத்துக்கும் இந்தியாவுக்கும் விசுவாசமாக நடப்போம், உங்களை விசுவாசிகளாக இருக்க சொல்லுகிறோம் என்பது எங்களுடைய உண்மையான வாதம், சீரிய வாதம் என்பதை எடுத்து கூறும் முகமாக ஒரு தடவை எல்லோருமாக சேர்ந்து அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஆகிர் தாவானா.